மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வருது, நான் டிவி சீரியல் பண்ணலாமான்னு கேட்கும்போது அப்பா சொல்கிறாங்க, நீ எனக்கு ஒரு பாய்சன் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வேணா நடிக்கப்போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. எல்லாருமே கேட்குற இன்னொரு கேள்வியும் என்னென்னா, உங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ சொத்து சேர்த்தாரு? ஒன்றுமே இல்லை, ஒரு சொத்துமே கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு முறை அப்பா கிட்ட நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டேன், எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. அதுலேருந்து அதை நான் இப்போ வரைக்கும் வாய் தவறி கூட எனக்கு அது வராது. பொண்ணு கூட ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு வேண்டான், ஒரு பொண்ணு வேண்டான்ருச்சு, இந்த கண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நாங்கள் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா அப்பா முதல்ல எங்கள் கண்ணை தான் பார்ப்பாராம். பொம்பளை பிள்ளைங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. பிரபு சாரோட படத்துல ஒரு வைத்தியரா வருவாங்க இல்லையா, அந்த படத்துல தான் முதல் முறையா அப்பா சிரிச்சாங்களாம். அது சிரிச்ச உடனே அங்க யூனிட்ல இருந்த எல்லாரும் அது அப்பா சிரிக்கிறத பார்த்து, சினிமா உலகத்திலேயே நிறைய பேர் அப்பானாலதாம்மா இதாச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. ஆனா அவரு இறந்தப்போ யாருமே வரல. அட்வொகேட் எல்லாம் படிக்க வச்சாரு. அட்வொகேட் அப்பா படிக்க வச்சு அட்வொகேட் எல்லாம் ஆயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவரால் படிக்க வச்சவங்கலாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபேமிலி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, கடவுள் கிருபையில. குமரி முத்து ஐயா எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க, அப்பா எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க. அப்பா பிடிக்கும்னா அளவு சொல்ல முடியாது. அளவு சொன்னால் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா எனக்கு அதில் தான் சொல்ல தெரியுது அளவு கேட்டதுனால. இன்றைக்கு நைட்டும், அதாவது நேற்று இரவும் கூட அப்பாவை நினைத்து அழக்கூடிய அந்த ஒரு உணர்வு இன்னைக்கும் மறக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும். சில நேரங்களில் தோணும், கடவுள் என்னை எடுத்துட்டு அப்பாவை வச்சிருந்திருக்கலான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் பண்றோம் அப்பாவை. பாண்டிங் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். அதாவது அப்பாவுக்கும் மகளுக்கும் பாண்டிங் செம்மையா இருக்கும், அம்மாவுக்கும் பையனுக்கும் பாண்டிங்ஸ் செம்மையா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களோட பாண்டிங் கண்டிப்பா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்கா இருக்கும். அப்பா என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி விஷயம்லாம் நீங்க கேட்டு வாங்கியிருக்கீங்க? அப்பாவோட சேர்ந்து நடிக்கணுன்ற ஒரு வாய்ப்புலாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். அதெல்லாம் ஏன் பண்ணல நீங்க? அப்பாவோடய சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு வரல. வந்தாலும் அப்பா விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு பெண் பிள்ளைகள் சினிமா துறைக்கு வர வேண்டாம்னு அவர் முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்பாட்ட கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி? எனக்கு அப்பா கிட்ட கேட்டாங்களான்லாம் எனக்கு தெரியாது. பட் என்ன கேட்டிருக்காங்க சில டிவி சீரியல்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம். ஆனா அப்பா கிட்ட கேட்கும்போது பண்ணக்கூடாது அவரு. ஏன்னா இது நான் நிறைய ஊழியங்கள்ல சொல்லுவேன் நான். என்னன்னா அப்பா கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வருது, நான் டிவி சீரியல் பண்ணலாமான்னு கேட்கும்போது அப்பா சொல்றாங்க, நீ எனக்கு ஒரு பாய்சன் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வேணா நீ நடிக்கப்போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்பா பெண்கள் வர வேண்டாம். நாங்க அக்கா தங்கச்சி நாங்க 3 பேர் இருக்கோம். மொத்தம் நாங்க 4 பேர். அண்ணா இறந்துட்டாங்க இப்போ. ஸோ நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர். ஸோ 3 பெண்களுமே சினிமா துறைக்கு வரக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்டபனா இருந்தாங்க. ஸோ அதனால அப்பாவை யாராவது கேட்டிருந்தா கூட அப்பாவே வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அதனாலதான் நாங்க சினிமா துறையில எல்லாம் எந்த இதுவும் இல்லாம தனிப்பட்டு இருக்கிறது காரணம் அதுதான். அப்பா வேண்டான்னு சொன்னதுதான். உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் ஃபியூச்சர்ல? எனக்கு எதிர்காலத்துல ஒரே ஒரு ஆசை, அப்பாவுடைய கனவு நிறைவேற்றணும். அதுதான் என்னுடைய மிக பெரிதான ஆசையும் என்னுடைய கனவும் அதுதான். அப்பாவுக்கு என்னை குறித்தான கனவு, ஏன்னா என்னை குறித்து இருந்த கனவு என்னன்னா உலகத்துக்கே சுவிசேஷம் அறிவிக்கணும், பைபிள் பத்தி கொண்டு போகணும், உலகத்துக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உலகத்துக்கு சத்தியத்தை அறிவிக்கிற பிரசங்கியாரா வரணும் அப்படிங்கிறது அப்பாவுடைய கனவு, ஆசை, ரொம்ப ஆசை. அதே போல அதே தான் எனக்கும். அதனால எதிர்காலம்ங்கிறது எப்படியுமே கடவுளுடைய அந்த ஊழியத்தை உலகம் முழுக்க செய்யணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா நிச்சயம் கடவுள் அதற்கு உதவி பண்ணுவாரு. ஏதோ ஒரு இடத்துல அப்பா இப்ப இருந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இப்ப அடிக்கடி அப்பாவோட சீன்ஸ் எல்லாம் போட்டு பாப்பீங்களா? என்ன மாதிரி படம் எல்லாம் பாப்பீங்க? அப்பாவோட சீன்ஸ் முக்கியமா எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்? அப்பாவுடையது ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது நம்மால. ஆமா, அது என்ன சான்ஸே இல்ல அவங்க அந்த அந்த
இது ரொம்ப பிடிக்கும். அது நிறைய முறை அப்போவே தேட்டரில் போய் பார்த்தோம் நாங்கள். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திபன் சாரோடது அந்த பொண்டாட்டி தேவையில் வந்து டிக்கெட் அவங்க இது ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டராக வருவாங்களே, ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாதுன்னா எனக்கு இது பிடிக்கும். அப்புறம் எஸ்வி சேகர் சாரோடது பொங்கலோ பொங்கல், ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அதே போல் எஸ்வி சேகர் சாரோட பண்ண எல்லா படமுமே நல்ல இதுவாக தான் ஆமாம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுடைய படம். இப்போ அப்பாவை பற்றி யோசிக்கணும், இப்போ வர படங்களில் வச்சு இப்போ அப்பா இருந்திருந்தா அப்படி எனக்கு தோணினதில்லை. இப்போ எல்லாருமே நல்லா பண்றாங்க. அப்பா இல்லைங்கிற அந்த ஒரு உணர்வு தான் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் யோசிச்சேன்னா, அப்பாவை பற்றி யோசிச்சேன்னா அப்பா எங்களுக்காக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது அது தோணும் எப்பவுமே. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க, இல்லை அப்பா சொல்லியோ இல்லை அம்மா சொல்லியோ வந்து கேட்டிருப்பீங்க. என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார்? அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே அப்பா வந்து தன்னுடைய விஷயங்களை வந்து ஃபேமிலிக்குள்ள வந்து அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. அதே போல அப்பா வந்து சினிமாவில் ஒரு மாதிரி, அங்கே பழகிற இடத்துல வீட்டில் ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும் அவருடைய குணம் நல்ல குணம் தான், அப்படிதான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்பான்னு நினச்சாலே வந்துட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க ஊரில் நடந்த பேய் கதைகளெல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. அதே போல் வந்து கஷ்டப்பட்ட கதைகள் நிறைய சொல்லுவாங்க. எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, என்ன எப்படி சென்னை வந்தாங்க. ஏன்னா அப்பா சொன்னதுனால தான் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ சென்னை எப்படி வந்தாங்க, எத்தனை வயசுல சென்னைக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நான் தங்கச்சி அக்காலாம் பேசும்போது அப்பாவை குறித்து நாங்கள் இன்னும் பேசுவோம் இல்லையா. அப்போ பேசும்போது நினைவு கூறுற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மனுஷன் அப்பத்துலேருந்தே கஷ்டப்பட்டிருக்காருல்ல அப்படிங்கிறது தான் தோணும். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருதுன்னா கூட நான் நினைச்சிக்கிறது அதுதான், அவர் பட்ட கஷ்டங்களுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் தோணும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அவரா சொல்ல மாட்டாரு, அவர் அது தெரியவும் தெரியாது. இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு தான் அவர் வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம். இது ஏதாவது ஒரு குணம் இருக்கும் இல்லையா. ஒரு எவ்வளோ நல்ல குணம் இருந்தாலும் ஒரு மைனஸ்ங்கிறது ஒன்று இருக்கும். இது என் அப்பாங்கிறதுனால நான் பதிவு பண்ணலை. நான் பார்த்த வரைக்கும் அவர்கிட்ட எந்த மைனஸுமே கிடையாது. அவர் இருந்த அரசியலும் சரி, அண்ணன் இல்லையேன்னு தான் இன்னைக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. குமரிமுத்து அண்ணன் ஐயோ அண்ணன் இல்லாமல் போயிட்டாரேன்னு தான் ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன். சினிமா துறையும் சரி, இப்படிப்பட்ட ஒரு நடிகர் இல்லையேங்கிறது தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல ஊழியம், அவர் விட்டுட்டு போன ஊழியங்கள், இப்போ அப்பா விட்டுட்டு போன எல்லா ஊழியங்களுக்கும் நானும் போறேன். அவர் போன எல்லா இடங்களுக்கும் இப்போ கடவுள் கிருபையில நானும் போறேன் அப்படின்னா அங்கேயும் சரி அப்பாவை பத்தி இது வரைக்கும் நெகட்டிவா ஒரு வார்த்தை சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ கூட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த அப்பா புறநானூறு விஷயம் சொல்லி ஒரு இதாயிட்டு இருக்கு இல்லையா, ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல போய் என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பாவை பத்தி கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம் இல்லையா. கண்டிப்பா நான் அதெல்லாம் செக் பண்ணுவேன். இன்னைய வரைக்கும் நான் பார்க்குறேன் அவ்வளோ கமெண்ட்ஸும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட கிடையாது. அப்போ அதுல இருந்தே தெரியுது இல்லை அவர் எந்த அளவுக்கு அவர் சினிமாலேயும் இருந்திருக்காரு, அரசியல்ல இருந்திருக்காரு, ஊழியங்கள்ல இருந்திருக்காரு, பிளஸ் குடும்பத்திலையும். எங்களை அந்த தகப்பனை மாதிரி ஒரு தகப்பன் இல்லை, சொல்லணும்னா இழந்துட்டோம் அவ்வளோதான். இனி கிடைக்காத ஒரு பொக்கிஷம். எப்பவுமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற எப்பவுமே அது ஒரு விஷயம், நீங்க என்ன எடுத்திருந்திருக்கலாம், அவரை வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா நான் யூஸ் கிடையாது, நான் யாருக்கும் யூஸ் இல்லை. ஆனா அவர் எல்லாருக்குமே வந்து உபயோகமா இருந்தாரு. அப்போ உபயோகமான மனுஷனை வச்சுட்டு நீங்க என்ன எடுத்திருக்கலாமே அந்த அளவுக்கு. அதே போல தான தர்மங்கள் எல்லாம் அதிகமா எல்லாருமே கேட்கிற இன்னொரு கேள்வியும் என்னன்னா, உங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு சொத்து சேர்த்தாரு? ஒண்ணுமே இல்லை, ஒரு சொத்துமே கிடையாது. வருத்தமா இல்லையான்னு கேட்பாங்க. நான் பெருமைப்படுறேன்னு, நான் சந்தோஷமா இருக்கேன். எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்தும் சேர்க்கல. காரணம் என்னன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அவர் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 50,000 வாங்கிட்டு வராரு அப்படின்னா 45,000 தான் வெளியே போயிடும். ஒரு 2,000 அதுல இருந்து ஒரு 3,000 தான் வீட்டுக்கே வரும். எனக்கு வெளியே போயிடும். டிராமா ஆர்டிஸ்ட்க்கு கொடுத்துருவாங்க, யாராவது வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்பா இறந்த இதுல நான் எல்லா இடத்துலயுமே நான் இது சொல்லுவேன். ஏன்னா அப்பா இறந்த இதுல வந்து சொல்றாங்க அப்படிதான், அப்பா ஏதோ ஒரு மளிகை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, குடும்பம் பட்னியா இருக்கணும்னா அதில் அப்படியே பாதியை கொடுத்துட்டு முதல்ல போய் பிள்ளைங்களுக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்பேற்பட்ட மனுஷன். ஸோ அந்த மாதிரி அவர் தான தர்மங்கள்லாம் அதீதமாக செஞ்ச ஒரு மனுஷன். அதே போல் சொல்லணும்னா படிப்பு கிடையாது, தன்னுடைய கண் குறைபாட்டுனால வந்து அவரால் படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால்
அறிவாளினா அவ்வளோ அறிவாளி. அவர் படிப்பறிவு இல்லை, பட் ஞானம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த தமிழ் இதெல்லாம் இவர் அதிகமாக படித்தது. வீட்டில் எப்போவுமே புக்ஸ் இருக்கும், புறநானூறு, அகநானூறு, மணிமேகலை, அப்புறம் தமிழ் அகராதி, நிகண்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் திருவருட்பா, ராமலிங்கர் அடிகளார் புக்ஸு இதெல்லாம் வந்து படித்து, ஏன்னா மனப்பாடம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. அவர் அந்த வயசில் மனப்பாடம் பண்ணதான் அவர் மறிக்கிற அந்த வயசு வரைக்கும் எல்லாமே அவருக்கு அந்த அளவுக்கு அவர் மனப்பாடம் பண்ணுற ஒரு விஷயங்கள், அறிவு ஜாஸ்தி கூடிய விஷயங்கள் பிடிச்சிருக்கு. தமிழ் அவர் உயிர் சொல்லணும்னா தமிழ் அவர் மூச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால தான் இப்போ எங்களுக்கும் அந்த தமிழ் உச்சரிப்புல எல்லாருமே என்ன கேட்பாங்க மீட்டிங்ல, நல்லா கணீர்னு பேசுறீங்க. அதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து வந்தது. அப்பாவுடைய தமிழ், அப்பாவுடைய வாய்ஸ் எல்லாமே அது அப்பா கிட்ட இருந்து வரதுதான். ஸோ எங்களுக்கும் அதனால எனக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மனிதர். அதாவது அவர் வாழாமல் மற்றவரை வாழ வைத்தவர். அதுதான், அவர் வாழலை, அவர் நினைத்ததை சாதிச்சாரா அப்படின்னா அவர் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டது கிடையாது. அவர் நினைத்த துணி எடுத்தது கிடையாது, நினைச்ச ட்ரெஸ் போட்டது கிடையாது, நினைச்ச ஸ்லிப்பர்ஸ், நினைச்ச ஷூஸ் எல்லாம் அவர் போட்டது கிடையாது. ஆனால் அவர் செய்யாததை வந்து மற்றவர்களுக்கு செய்து அழகு பார்த்த ஒரு மனிதர். அதே போல் அவர்கிட்ட இன்னொரு பெரிய ஒரு விஷயம் வந்து அந்த அன்பு. எப்போ பேசினாலும் வந்து, இப்போ அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல கூட நம்ம ஃபோன் பண்ணாக்கா வந்துட்டு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். இல்லைம்மா நான் இந்த இடத்துல இருக்கேன், இப்போ பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம் நிதானமா பொறுமையா. ஆமா, அதை அவாய்ட் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு நான் நிறைய பேரை பாக்குறேன், நம்ம 10 முறை கால் அடிச்சா கூட அதை ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லைல்ல. அப்பெல்லாம் எங்க அப்பாவை நான் யோசிப்பேன், நம்ம அப்பா எங்க இருந்தாலும் உடனே அடுத்த செகண்ட்மா நான் இங்க இருக்கேம்மா, இந்த திரும்ப கூப்பிடுறமா, அந்த ஒரு வார்த்தை அது அப்பா கிட்ட இருந்து தான் வரும் போல இருக்கு, பிள்ளைகளுக்கு வேற யார்கிட்ட இருந்து வராது போல இருக்கு. அந்த மாதிரி எனக்கு அப்பாவை பத்தி இன்னொரு விஷயம் இருந்தா இப்ப செஞ்ச கேட்கலாமே அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சுன்னா அப்பாவுடைய சமையல். அவரு ஷூட்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு வேஷ்டி லுங்கி ஒண்ணு கட்டிட்டு கிச்சனுக்குள்ள போனாருன்னா சாம்பார் அவ்வளோ அழகா வைப்பாரு. அதுவும் அவரை மாதிரி கழுவி அம்மா அதாவது வந்துட்டீங்களா நானே வச்சிருவேன் போங்க, அந்த அளவுக்கு 10 முறை கழுவுறது. ஸோ அவர் பண்ற அந்த சமையல். அதனால அவரை பத்தி தெரியாததுன்னா சமையல் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவருக்கு வந்து உருவக்கேலி ஏதாவது பண்ணி ஏதாவது பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, உங்ககிட்ட ஏதாவது பேசுவாங்களா? இல்ல, உருவக்கேலி வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே தான் கிண்டல், நல்லா இருக்கவங்களையும் தான் கிண்டல் பண்றாங்க. காமெடி ஜர்னல்ல வச்சிருக்காங்க. ஆமா, இப்போ அப்படிதான் மாறிடுச்சு. இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சுன்னா, ஒருத்தரை பாடி ஷேமிங் பண்றது வந்து அதுக்கு தான் நிறைய இப்போ ரீல்ஸ் எல்லாம் நிறைய லைக் எல்லாம் போறது பாத்தீங்கன்னா அதுக்கு தான் போகுது. அப்பாவும் அதெல்லாம் கடந்து வந்தவங்க தான். ஒரு முறை வந்து அப்பா கிட்ட நான் ஏதோ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டேன், எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அதுல இருந்து அதை நான் இப்போ வரைக்கும் வாய் தவறி கூட எனக்கு அது வராது. சும்மா கலாட்டாவா பேசிட்டு இருக்கும்போது உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு உண்டா, அது ஏதோ சொல்லுவாங்க அந்த டைம்ல, உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படின்னு. அதை நான் எதாச்சியா சொல்லிட்டேன், அது சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லல. ஆனா அப்பா அது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏமா அந்த வார்த்தை நீ சொல்ற, நீ எதுக்கு பேசுற? இது வந்து 2010 சம்திங் 9 அந்த மாதிரி. அப்பதான் எனக்கு அது தெரிஞ்சது. அப்ப அது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு அப்ப அந்த விஷயம் அது பாதிக்கும். ஆனா கண்டிப்பா அது பாதிப்பு இல்லாம இல்லவே இல்லை. அதை குறித்து வந்து அதை இப்போ சொல்லும் போது கூட அந்த சினிமால எல்லாம் கூட வந்து அதை வச்சு காமெடி பண்றாங்க இல்லையா. ஆனா அது அங்க ஒரு காமெடியா அதை நடிச்சுட்டு வந்துட்டாலும் அது உள்ளுக்குள்ள வந்து அது வருத்தம் இருக்குது. அது யாரா இருந்தாலும் அது வருத்தம் இருக்கதா செய்யும். எனக்கு ரொம்ப கோவம் வரும். எனக்கு அந்த மாதிரி யாராவது அப்பாவை அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நல்லா வச்சு செஞ்சுட்டு வந்துருவேன் நான். ஏன்னா தப்பு இல்லை நீ அந்த மாதிரி பேசுறது, நீங்க அந்த அவரை அது சொல்றீங்க அது. ஆனா அவரை மாதிரி ஒரு மாமனிதர் வந்து நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? இல்லைங்களா? அது அப்பாவும் பதிவு பண்ணியிருக்காங்க நிறைய இடங்கள்ல வந்துட்டு. அந்த கண்ணை வச்சு அவரை வந்து அந்த பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு வேண்டாம், ஒரு பொண்ணு வேண்டான்றுச்சு. பொண்ணு பார்க்க போகும்போது இந்த கண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கும் அந்த கண்ணு தான் அவருக்கு பிளஸ் பாயிண்டா இருந்தது இல்ல. என்ன சொல்லணும்னா அதுதான். இப்போ அப்பா ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்ததே, நல்லா படிக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து ஸ்கூல்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டதுக்கு காரணம் வந்து அங்க கிண்டல் பண்ணதுதான். ஒன்றரை கண்ணான்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அது எனக்கு இதாகாம ஏதோ வாத்தியாரும் அதை சொன்னாருன்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேலி கிண்டலுக்கு உள்ளான அந்த கண்ணை வச்சுதான் அவர் ஃபேமஸ் ஆனதும் கூட, அதுலதான் அவர் பெரிய ஆளானதும் கூட இல்லையா. அதனால என்னதான் அதுல பெரிய
காலம் ஆயிட்டாலும் அந்த வருத்தம் உண்டு. இப்போ இதெல்லாம் பேசும்போது எனக்கே ஃபீல் ஆகுது. அம்மா சொன்னாங்க, நாங்க பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா அப்பா முதல்ல வந்து எங்க கண்ணை தான் பார்ப்பாராம். பொம்பளை பிள்ளைங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ அதெல்லாம் எவ்வளோ அவருக்கு அந்த பாதிப்பு இல்லை, அந்த பாதிப்பு இருக்கனால தான் எங்க 4 பேரும் பிறந்தப்போ வந்து கண்ணை தான் ஃபர்ஸ்ட் அப்பா பார்ப்பாராம். வேதனையோட, உண்மையா அது வேதனையோட. அந்த சிரிப்பு வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். ஆமா, அவருக்கு வந்து இந்த கண்ணு வந்து ஒரு பிளஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு பெரிய பிளஸ்னா அந்த சிரிப்பு. நேச்சுரலாவே அது அந்த ஸ்மைல் தானே அப்பாவுக்கு, இல்ல அவரே வந்து ஓகே இது நம்ம பண்ணோம்னா மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு விஷயம்? இல்ல, கிரியேட் பண்ணதான். நார்மலா தான் சிரிப்பாங்க அப்பா. அது ஒரு பிரபு சாரோட படத்துல ஒரு வைத்தியரா வருவாங்க இல்லையா, அந்த படத்துல தான் வந்து முதல் முறையா வந்து அப்பா சிரிச்சாங்களாம். அது சிரிச்ச உடனே அங்க யூனிட்ல இருந்த எல்லாரும் அது அப்பா சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாரும் சிரிச்ச உடனே அவங்க டைரக்டர் சொன்னாங்களா, அப்போ இதை நீங்க அப்படியே இதுல கண்டினியூ பண்ணிடுங்க, சீன்ல கண்டினியூ பண்ணிடுங்கன்னு. ஸோ அதுல இருந்து தான் அந்த சிரிப்பு ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராலும் அது பண்ணவும் முடியல. ஏன்னா எங்ககிட்டயே வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் சொன்னாரு, என்கிட்ட ஷேர் பண்ணாரு, நாங்க எல்லாத்தையும் நாங்க ட்ரை பண்ணிட்டு எல்லாத்தையும் பேசுவோம், எல்லா நடிகர்களும் நாங்க பேசுவோம், ஆனா அப்பாவுடைய சிரிப்பு மட்டும் எங்களுக்கு வரல அப்படின்னு. ஆனா அப்பா சொல்லுவாங்க, அந்த சிரிப்பு வந்து அவர் அடி வயிற்றுல இருந்து எடுப்பாராம், அடி வயிற்றுல இருந்து எடுத்துதான் அதை சிரிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னை வரைக்கும் அந்த சிரிப்பு யாராலும் வரல. அப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அப்பா நல்லா சிரிக்கிறேன் நான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி எல்லாம் அப்பா எதுவும் கேட்கல, இது வரைக்கும் கேட்டது இல்ல. நாங்க சினிமா இது அப்பா உள்ள கொண்டு, நான் தான் சொன்னேன்ல அப்பாக்கு சினிமா இதாகாது. ஆமா, நானும் அப்பாவும் அதிகமா பேசினோம்னா பைபிள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமா. அதே போல எனக்கு அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல ஒரு குணம், அது யார்கிட்டயுமே இல்லாதது அந்த தாழ்மை. அது நிஜமா சொல்றேன், அந்த பணிவு. ஆமா, பணிவு வந்து யார்கிட்டயுமே, அவர் ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது அவர்கிட்ட, அவ்வளோ ஒரு தாழ்மையா. ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட போயிட்டு அப்பா நீங்க இது பண்ணது சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னா, அப்படியாம்மா நான் தப்பு பண்ணிட்டேனம்மா, சரிம்மா ஓகே அவ்வளோதான், அடுத்தோட மாற்றிக்கிட்டு போறக்கூடிய. எனக்கு தெரிஞ்சு யார் அப்படி ஏத்துக்குவா, நீ யார் சொல்றதுன்னு தான் கேட்பாங்க யாரா இருந்தாலுமே. ஒரு பெரிய நடிகர் நான் எதுக்கு இதெல்லாம் கேட்கணும், ஆனா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப தாழ்மை, யாரு சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அப்பா டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க, டிராமா மேடை நாடகங்களும் அப்பா பண்ணுவாங்க அந்த நாட்கள். நான் நினைக்கிறேன் ஸ்கூல் டேஸ்ல, என்னோட ஸ்கூல் டேஸ்லாம் அப்பா மேடை நாடகங்களும், அப்பா ஒரு ட்ரூப் வச்சிருந்தாங்க, டிராமா ட்ரூப், குமரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா ட்ரூப் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த டிராமா ட்ரூப்ல வந்து எல்லாமே அந்த நடிக்கிறதுக்கு அப்பாவுடைய ஹீரோயினியா பண்றவங்க வருவாங்க இல்லையா. அப்போ இப்போ அவங்க என்ன பேர் சொல்லலாம் விரும்பல, அப்போ அவங்க வரும்பொழுது இப்போ அவங்களுடைய அப்பா வந்து அவங்கள வந்து விட்டுட்டு போறாங்க. இப்போ ட்ரெயினுக்கு அவங்க எல்லாம் கிளம்பணும், அவர் வீட்டுக்கு வந்து அவங்க மகளை விட்டுட்டு போறாரு. போகும்போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், அண்ணன் நீங்களா இருக்கனால பொண்ணை தனியா அனுப்புறேன், இல்லைன்னா வேற யாரா இருந்தா நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போற. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி அப்போ எனக்கு அது தெரியாது, அப்போ நான் அதை எதையுமே நான் யோசிச்சுக்கிட்டது கிடையாது. பட் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்ப அவர் அந்த வார்த்தை அது சொன்னார்னா, அப்ப அப்பாவை எவ்வளவு நம்பி அவர் விட்டுட்டு போறாரு, உங்க மகன்னா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு அப்படின்னா. அவருக்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடைக்கல. எனக்கா சொல்லணும்னு ஒரு விஷயம் நான் யோசிக்கிறேன். என்னன்னா, அப்பாவை குறித்து நான் யோசிக்கும் போது நிறைய துரோகிகளையும் நான் யோசிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரியும், நாங்க பார்த்தோம், எங்க ஃபேமிலிக்கு தெரியும் இல்லையா, எவ்வளோ பேருக்கு அப்பா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்பா ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்தாங்க அம்மாவுடைய பேர் வந்து புண்ணியவதி. ஸோ புண்ணியம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த புண்ணியம் ட்ரஸ்ட்ல வந்து நான் செக்ரட்டரி. ஓகேங்களா? அப்போ அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி, அதாவது அந்த சைன் வந்து நானும் அப்பாவும் தான் போடணும் இல்லைங்களா. அப்போ போடும்போது அப்பா செக்ல வந்து எனக்கு சைன் வாங்குவாங்க, வீட்டுக்கு வந்து சைன் வாங்குவாங்க, இல்லை எங்க இருந்தாலும் இல்லை வீட்டுக்கு வர சொல்லி சைன் வாங்குவாங்க. அப்போ அந்த சைன் பண்றதை நான் பார்ப்பேன். பண்ணி பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் ஒரு பெயர் இருக்கும். அந்த ஒரு பெயருக்கு நான் 3000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், 7000 கொடுக்குறேன், 10,000, 25,000 இல்லை நானும் சைன் பண்ணிடுவேன். அது கேட்டாக்கா ஒரு குடும்பங்களுக்கு போகும் அந்த பணம். நான் 40 குடும்பங்களுக்கு அந்த மாதிரி செக் போயிட்டே இருக்கும். ஆனால் இவருக்கு பெரிய
சொத்து இருந்ததா அப்படின்னு கேட்டா பெரிய சொத்து எதுவுமே இல்லை. அப்பப்ப வர வருமானம் இருக்கு தெரியுங்களா, இப்ப இந்த ஊழியங்களுக்கு போற வருமானம், அந்த இது அரசியல்ல வர வருமானங்கள், இதுல இருந்து தான் அவர் எடுத்து கொடுத்தாரே தவிர சொத்து சேர்த்து வச்சு எல்லாம் அவர் எடுத்து கொடுக்கவே இல்லை. அதே போல சினிமா உலகத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, அப்பானாலதாமா இதாச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. ஆனா அவரு இறந்தப்போ யாருமே வரல. நிறைய பேர் எனக்கு அவர்கிட்ட அது எனக்கு ரொம்ப யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோ உதவி பண்ணியிருப்பாருல்ல இல்லையா, அவரு அதாவது பிரதிபலன் பாராம உதவி பண்ணாரு இல்லையா. ஆனா அது இறப்புக்கு கூட வந்து அவங்களால வந்து பார்க்க முடியல அப்படின்னாக்கா அப்புறம் வேற என்ன இருக்கு, உங்ககிட்ட யாரும் எதுவுமே கேட்கல, அவர் செஞ்ச உதவிக்கு அவருடைய இறப்புல வந்து பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து இப்போ நாங்க ஏதாவது சில விஷயம் பண்ணணும் அப்படின்னா எங்களால முடியல. இன்னைக்கு அப்பா இருக்கும்போது நிறைய பேரை படிக்க வச்சாரு. அவரெல்லாம் நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியும், அட்வொகேட் எல்லாம் படிக்க வச்சாரு. அட்வொகேட் அப்பா படிக்க வச்சு அட்வொகேட் எல்லாம் ஆயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவரால் படிக்க வச்சவங்கலாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால சொல்லணும்னா நன்றி கெட்ட உலகம் தான் அது. எனக்கு கண்டிப்பா எனக்கான அது மிகப்பெரிய அது வருத்தம் தான். சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவரு நல்லா இருந்தார், அவரு நல்லவர் இல்லைங்களா, அவர் உண்மையானவர். இன்னும் சிலருக்கு சொல்லணும்னு சில விஷயம் எனக்கு தோணும். என்ன ஒரு விஷயம் பதிவு எனக்கு தோணும் அப்படின்னா, சம்பாதிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிவிடுங்க, லைஃப் நீங்கள் செட்டில் ஆகிடுங்க. ஸோ இது வந்து அப்பாவுடைய அனுபவத்திலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது இன்னைய வரைக்கும். அதனால் நாங்களும் சில விஷயம் சஃபர் ஆகிட்டு தான் நாங்கள் வந்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், அது கண்டிப்பா அது உண்மை. பழமொழி கூட ஒண்ணு சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சியதே தான தர்மம். அதனால கொடுக்கணும், நான் கண்டிப்பா கொடுக்கணும். அது வந்து என் பிள்ளைக்கு இப்போ பையன் வந்து யூகேல இருக்கான், எனக்கு பெரியவன், அவன் ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கான். சின்ன பையன் இப்போ போறான், செப்டம்பர் இன்டேக் போறான். ஸோ 2 பேர்கிட்டயுமே நான் சொல்றேன் தான், சம்பாதிங்க 10ல் 1 பாகம் கண்டிப்பா நீங்க செலவு பண்ணுங்க. ஆனா உங்களுக்கானதும் சேர்த்து வைங்க, பிறருக்கு கொடுக்கவும் செய்யுங்க, உங்களுக்கானதும் சேர்த்து வைங்க. ஏன்னா அப்பா எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க, தனக்குன்னு ஒன்றும் எடுத்து வைக்கல. அதனால நிறைய விஷயங்கள் அவரும் கடைசி நாட்கள் சஃபர் ஆனார் தான், கஷ்டப்பட்டார். அதனால எல்லாருக்கும் கொடுக்கவும் செய்யணும், நமக்காகவும் நம்ம வாழணும், அதான் ஒரு இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்பாவை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை தாண்டி இப்போ நீங்க பேசும்போது இன்னும் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்து அவர் வச்சு நாங்கள் வந்து பார்க்குறோம். ரொம்ப நன்றி ஃபார் யூ. தேங்க்யூ.